பக்கமும் அடின்ற மாதிரி தான் என்னுடைய நிலைமை இருக்கு, எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க. மறுபடியும் ஸ்டாலின் அவர்களுக்கு அதே நிலை தான் திரும்பி இருக்கோன்ற கேள்வி வருது. என்னங்க சிஎம் பார்த்தே இப்படி சொல்றீங்க, சிஎம் அவர்களுடைய நிலை அப்படி என்ன மோசமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் வேளையில சீட் ஷேரிங் அப்படின்றது ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. சீட் ஷேரிங் காரணமாக ஸ்டாலின் அவர்களுடைய உட்கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களுமே எனக்கு இந்த சீட் தாங்க, இல்ல எனக்கு அந்த சீட் தாங்கன்னு சொல்லி அவருடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஒரு பக்கம் அழுத்தம் தர, தன்னுடைய பையனாக டிசிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் அழுத்தம் தர, அதே மாதிரி வெளியில இருந்து கூட்டணி கட்சிகளும் வந்து இப்ப புதிதாக தேமுதிக, விசிக, காங்கிரஸ் சொல்லி எல்லா கட்சிகளும் வந்து டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. சோ இது எல்லாமே வந்து எப்படி டேக்கிள் பண்ண போறாரு? சோ மத்தளத்துக்கு 2 பக்கம் இல்ல, மத்தளத்துக்கு 4 பக்கமும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையில தான் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. சோ அப்படி உள்ள இருந்தே முதல்ல என்ன பிரச்சனை வருது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்கள் கிட்ட வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இளைஞர் அணியில இருந்து நிறைய சீட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க வாய்ப்பு கொடுக்கணும், ஒட்டு மொத்தமா 78 ஒரு லிஸ்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்கிறாரா உதயநிதி ஸ்டாலின். அதுல இருந்து நீங்க ஒரு 50 பேருக்காவது குறைஞ்சது சீட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்களா. கட்சி அடுத்தடுத்து ஃபியூச்சரிஸ்டிக்கா வளரணும் அப்படின்னா இளைஞர்களுக்கு நீங்க வந்து பொறுப்பு கொடுக்கணும். எப்படி சீமான் அவர்களா இருக்கட்டும், இப்போ விஜய் வர வந்து கிரவுண்ட்ல இருக்கிறாரு, எல்லார் பக்கமும் இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க. திமுகவும் இளைஞர்களுக்கான ஒரு இடமா மாறணும். திமுக வளர்ந்ததே இளைஞர்ல இருந்து தான். சோ அதனால இளைஞர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை நீங்க இந்த தேர்தலில் கொடுக்கணும்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தன் பக்கத்துல இருந்து தனக்கு சாதகமாக இளைஞரணியில இருந்து யாரெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சப்போர்ட் பண்ணி இருந்தாங்களோ அவங்களுடைய பெயரெல்லாம் வந்து சிபாரிசு பண்ணியிருக்கிறாராம். அது மட்டும் இல்லாம இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், இதை எப்படி டிசைட் பண்றதுன்ற ஒரு நெருக்கடியில தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. ஏன்னா இன்னும் கேபினெட் மினிஸ்டர்ஸ்லயே முக்கியமான மினிஸ்டர்ஸ் பல பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்து பொசிஷனை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. தனக்கு கேட்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய மகன்களுக்கும் கேட்கிறாங்க. மகன்களுக்கு கேட்கறது பார்த்தா அதுல ரிலேட்டிவ்ஸ்க்கும் கேட்கறாங்க. இது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு தான் தோணுது. யார் யார் என்னென்ன கேட்கிறா அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல துரைமுருகன் அவர்கள் வயதுல மூத்தவராக இருக்கக்கூடிய இவர் தொடக்கத்துல இருந்தே அரசியல்ல வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். திமுகவுக்கு ஒரு முக்கியமான அமைச்சராக இருக்கிறாரு. இவர் உடல்நிலை சரியில்லாம இப்ப கூட சட்டப்பேரவை வந்து அட்டம் பண்ண முடியாம இருந்தாரு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல காட்பாடியில வந்து யார் போட்டியிட போறாங்க, அவர் காட்பாடி தொகுதியில தானே போட்டியிடுறாரு, இப்ப வரைக்கும் அவருக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ வேற யாராவது போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி கட்சியில இருக்கிறவங்களே வந்து காட்பாடியில வந்து வேக்கன்ட் இருக்கு, நம்மளாம் ஒரு சீட்டை போட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க, காட்பாடியில நானே வருவேன் அந்த நியூஸ் துரைமுருகன் அவர்களுக்கு போய்கிட்டு நானே போட்டி போட ரெடி அப்படின்ற மாதிரி இருக்கிறாராம். அப்படி அவரால் முடியல அப்படின்னாலும் தன்னுடைய மகனுக்கு கேட்பாருன்னு நினைப்பீங்க, கிடையாது. தன்னுடைய மகனுக்கு ஏற்கனவே ஒரு பொசிஷன் இருக்கிற காரணத்தினால தன்னுடைய மருமகள் சங்கீதா அவர்களுக்கு வந்து காட்பாடி தொகுதியில சீட்டு போட்டிருக்கிறாராம் ஸ்டாலின் அவர்கள். இதை பார்த்து எல்லா கட்சியினரும் வந்து கட்சியில இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாம் வந்து ஷாக் ஆயிருக்காங்க. என்னடா இப்போ அவர் இவ்வளவு நாள் அதிகாரத்துல இருந்தாரு, இப்போ அவருடைய பையனும் இருக்கிறாங்க, இப்போ அதெல்லாம் தாண்டி மருமகள் வரைக்கும் போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஷாக்ல தான் இருக்கிறாங்க. இது நம்மளுக்கும் ஒரு ஷாக்கான நியூஸா தான் இருக்கு. சோ கதிரானந்த் அவர்களும் ஒரு பதவியில இருக்கிறாரு. இப்போ துரைமுருகன் அவர்களும் அவருடைய முடியாத போதிலும் வந்து தன்னுடைய குடும்பத்தில இருந்து தான் யாராவது வரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகளுக்கு வந்து சங்கீதா அவர்களுக்கு வந்து கேட்கிறாராம் துரைமுருகன். கதர்துறை அமைச்சர் காந்தி இவர் வந்து ராணிப்பேட்டையில போட்டி போடணும்னு சொல்லி அவருக்கு ராணிப்பேட்டையும் தன்னுடைய பையனு வினோதத்துக்கு ஷோலிங்கர் தொகுதியை வந்து கேட்கிறாராம். சோ இந்த மாதிரி அவரும் ஒரு தொகுதியில இருக்கிறாரு, தன்னுடைய பையனுக்கு ஒரு தொகுதின்னு சொல்லி இங்கேயே ஒரு 2, துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு 2, இவங்களுக்கு 2, இந்த மாதிரி இதுலயே 4 ஆயிருச்சு. அடுத்ததாக தன்னுடைய பையனுக்கும் சேர்த்து கேட்கக்கூடிய அமைச்சர்களுடைய வரிசையில பொன்முடி அவர்களும் இருக்கிறாரு. பொன்முடி அவர்களுக்கும் வயது, அவருக்கும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தாலுமே மேனேஜ் பண்ணி இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு தீர்மானமாக திருக்கோவிலூர் பகுதியில வந்து போட்டியிடணும்னு இருக்கிறாரு. அவருடைய பையன் கௌதம சிகாமணி அவருக்கு வந்து விக்கிரவாண்டி தொகுதியை வந்து கேட்டிருக்கிறாராம் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட. அடுத்ததாக லிஸ்ட்ல வர்றது திமுகவுக்கான ஒரு முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலை தொகுதியை வந்து அவர் தனக்கு போட்டியிடுவதற்காக திருவண்ணாமலை தொகுதியையும் தன்னுடைய மகன் கம்பனுக்கு போரூர் தொகுதியையும் வந்து கேட்கிறாரா. இதெல்லாம் மட்டும் கேட்கறது மட்டும் இல்லாம எல்லா மினிஸ்டர்ஸும் இப்போ குறிப்பா ஏவா வேலு அவர்கள் எல்லாம் வடக்கு மாநிலத்தை நான் பாத்துக்கிறேன், என் பையனை நீங்க பாத்துக்கோங்க தலைவரே அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கேட்கறாங்களாம். அதே மாதிரி மினிஸ்டர்ஸுமே வந்து என்னுடைய பையனை நீங்க தான் பாத்துக்கணும், உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்து தன் பையன் வச்சிருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸும் ஸ்டாலின் அவர்களை நாடிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு இக்கட்டான சூழல்ல இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றதான் கேள்வியாக மாறி இருக்கு. அடுத்ததாக பார்க்க போறது கடலூர். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் கடலூர் தொகுதியில போட்டி போடுறாரு. அவருடைய சன் கதிரவனுக்கும் வந்து தொகுதிகளை வந்து அவரையுமே அரசியல் களத்துல இறக்கி
விலக்கி அவருக்கும் வந்து தொகுதிகளை வந்து கேட்டுட்டு இருக்கிறாராம் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். அடுத்ததாக ரகுபதி அவர்கள், முக்கியமான அமைச்சர்ல ஒருவரான ரகுபதி அவர்களுடைய சன் அண்ணாமலைக்குமே வந்து இந்த வாட்டி சீட் கேட்டிருக்கிறாராம் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட. அடுத்ததாக KKSS ராமச்சந்திரன் அமைச்சரும் தன்னுடைய பையன் ரமேஷுக்காக வந்து சீட் கேட்கிறாராம். விருதுநகர்ல இளைஞரணி மாநாடெல்லாம் போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நற்பெயர் வாங்கினாதான் தன்னுடைய பையனுக்கும் சிவாரிசு நடக்கும், தன்னுடைய பையனுக்கும் ஒரு சீட் கிடைக்கும் அப்படின்றதுல ஒரு பிரம்மாண்டமான இளைஞரணி மாநாட விருதுநகர்ல நடத்தும் காமிச்சிருக்கிறாரு. சோ இவர் தனக்கு வந்து தனக்கும் தன்னுடைய பையனுக்கும் ஹோப்ஃபுல்லா ஒரு சீட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாரு ராமச்சந்திரன் அவர்கள். அடுத்ததாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் முதுகுளத்தூர் தொகுதியில வந்து இவர் போட்டியிடுறதாகவும் தன்னுடைய பையன் திலீப்புக்கும் வந்து ஒரு தொகுதியை கேட்கிறாராம் ராஜகண்ணப்பன். சரி, அடுத்ததாக யாருடைய பசங்க எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து பதவியில இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம குறிப்பிட்ட பாதி பேருக்கு வந்து ஆல்ரெடி பொறுப்புகள் இருக்கு. பொறுப்புகள் இருந்தாலும் இந்த சீட்லயும் வந்து கேட்கறாங்க. சோ பெரியசாமி அவர்களுடைய பையனை பாத்தீங்கன்னா IP செந்தில்குமார் அவர்கள் ஏற்கனவே பழனி தொகுதியில வந்து MLA-வா இருக்கிறாரு. இந்த மாதிரி தன்னுடைய கட்சியில இருந்து தன்னுடைய பையனுக்கும் வாங்கி கொடுத்தவர்ல ஒருவராக பெரியசாமியும் இருக்கிறாரு. அடுத்ததாக KN நேரு அவர்கள் திருச்சியை வந்து கோட்டையாக வச்சிருக்கிறாரு. அங்க திருச்சினா KN நேரு அவர்கள் தான் அப்படின்ற ஒரு பெயரை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. அவருடைய பையன் அருண் நேருவும் வந்து அவரும் ஆக்டிவா இருக்கிறாரு, பாலிடிக்ஸ்ல MP-யா இருக்கிறாரு. MLA MP மினிஸ்டர்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து எல்லாருக்கும் பதவிகள் போய் சேர்ந்திருக்கு அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. அடுத்ததாக TRB ராஜா, அவருடைய பையன் சூரியராஜா அவர்களும் வந்து பதவியில இருக்கிறாரு. அடுத்ததாக SM நாசர் அவர்கள், SM நாசரினுடைய பையன் அசீம் ராஜா அவர்களுக்கும் பதவியானது கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியராஜா பொறுத்த வரைக்கும் TRB ராஜா அவர்களுடைய பையன் சூரியராஜா அவர்களை வந்து நீங்க சமீபத்துல செய்திகள்ல கூட பார்த்திருப்பீங்க. இவர் ஷூட்டிங் காம்படிஷன்ல வின் பண்ணிருப்பாரு. அண்ணாமலை அவர்கள் வந்து மெடல் கொடுக்க போகும்போது அண்ணாமலை அவர்கள் கையில இருந்தா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ யாரா அந்த பையன், அண்ணாமலைக்கு மேல இவ்வளவு ஒரு வெறுப்புல இருக்கிறது யாருன்னு பார்த்தா TRB ராஜாவினுடைய பையன் சூரியராஜா. சோ இந்த மாதிரி சூரியராஜாக்கு இப்படி ஒரு பார்வையும் இருக்கு. இதெல்லாம் வந்து கவன ஈர்ப்பா, நான் வந்து கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற அடிப்படையில சீட்டுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்ண சொல்றாங்களா, இப்படிலாம் வந்து யோசிக்கதான் தோணுது. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு கூட தோணலாம். ஆனா பார்க்கும்போது குலத்தொழில நாங்க எதிர்க்கிறோம், அது என்ன குலத்தொழில், எல்லாருக்கும் எல்லாமே வந்து பண்றதுக்கான உரிமை இருக்கு, இது வந்து டெமோக்ராட்டிக்கான ஒரு கண்ட்ரி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஒரு அரசியலே வந்து ஒரு குலத்தொழிலா மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. திமுக மட்டும் கிடையாது, அதிமுகவும் சரி, மதிமுகவா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், அன்புமணி அவர்களே ஒரு லைவ் எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. சோ இப்படி எல்லா கட்சிகள்லயுமே வந்து இந்த ஒரு நிலை இருந்துட்டு தான் இருக்கு. இது வந்து குல தொழிலா மாத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு அரசியல்ல கூட. எப்படி ஒரு அப்பா வந்து மரக்கடை வச்சிருக்கிறாருன்னா, அப்பா என்னுடைய ஃபியூச்சரை செட்டில் பண்ணி விடுங்க, எனக்கும் ஒரு கடை வச்சு கொடுங்க அப்படின்னு பையன் கேட்கிற மாதிரி, நீங்க ஒரு பதவியில இருக்கீங்களா, எனக்கும் செட்டில் பண்ணி எனக்கும் ஒரு பதவி கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. இது கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றத தாண்டி இது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி. சோ இங்கேயும் நம்ம வந்து கம்பெனி மாதிரி ஒரு வேலை செய்யணும், நம்மள மக்கள் கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும், அதுக்கப்புறமா நம்மளுக்கு நம்மளே ப்ரொமோட் பண்ணி மக்கள் கிட்ட நம்ம பேரை வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் அப்படின்றத தாண்டி இதுவும் ஒரு கார்பரேட்டா சர்வீஸ் ஓரியன்டான அரசியலை வந்து கார்பரேட்டா மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பாலிடிக்ஸ் வரும்போது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு ஒண்ணு உண்டு, அதாவது எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன். ஆனா பாலிடிக்ஸ்ல மட்டும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே வந்து அரசியல் செய்யறதுன்றதுதான் இங்க வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி, தலைமை எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி அப்படின்ற மாதிரி தலைமையிலும் அதே பிரச்சனை. உள்ள இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்ஸோடைய பையனும் ஒரு கட்சி, அவங்களுக்கும் வந்து ஒரு தொகுதி, அவங்களும் வெற்றி பெறணும். இது வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்றது எங்க போச்சு, எங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது வந்து எலெக்ஷன் பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், அதான் கவர்மெண்ட், அதான் டெமோக்ரஸின்றதை தாண்டி மறுபடியும் வந்து ஒரு மொனார்க்கியான ஒரு விஷயத்த, ஒரு மொனார்க்கி கவர்மெண்டாக தான் இது போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பார்வை வருது. இதெல்லாம் எப்ப மாறும், இதெல்லாம் சரிங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் எப்ப மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட அரசியல் அப்படின்றத பத்தினா ஒரு சிந்தனை மாறினா மட்டும்தான் இது மாறணும். ஏன்னா அரசியல் அப்படின்னா அது கொள்ளையடிக்கிறது, மக்கள் கிட்ட இருந்து சொல்றது, பொய் சொல்றது, இப்படி அதெல்லாம் அரசியல்னா சாக்கடை அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில இருந்து அரசியல்ன்றது நமக்கான ஒண்ணு, அரசியல் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த மனநிலை வரும்போது மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் மாறும். இவங்க எல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல மட்டும் நம்ம கிட்ட வராங்களே, மற்ற நேரங்கள்ல அதிகாரமா இருக்கிறாங்களே, ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கக்கூடிய சின்ன ஆள்கிட்ட கிட்ட உட்காருங்கன்னு சொன்னா கூட அவங்க ஆபீஸ்ல போய் உட்காராம மணிக்கணக்கா நின்று ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்தாதான் சரி அப்படின்ற அந்த
மனநிலை மாறும்போதுதான் இதையெல்லாம் மக்களே வந்து கேள்வி கேட்க முடியும், இன்னும் சரியாக சீரமைப்போட மாற முடியும் அப்படின்றதுதான் தோணுது. ஏன்னா எவ்வளவு மினிஸ்டர்ஸ், எல்லா மினிஸ்டர்ஸோட பையனுக்கும் வந்து ஒரு பதவி, சரி எதிர்கட்சி போனா அங்க எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு கவுன்சிலர் பதவியாவது இல்லாம யாருமே இல்ல. சோ இது ஒரு குடும்ப தொழிலா வந்து மாத்தி வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய கௌரவம் தனக்கான ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஆளக்கூடியவர்கள் நாங்க தான் ஆளணும், என்னுடைய குடும்பத்துல இருந்து வம்சாவளியா வர்றவங்க தான் ஆளணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து கிரியேட் ஆகி இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து நிக்கிறோம் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இது வந்து ஆரம்பத்துல ஜவஹர்லால் நேருக்கு அப்புறமா இந்திரா காந்தி அவர்கள், இந்திரா காந்திக்கு அப்புறமா ராஜீவ் காந்திக்கு அப்புறமா ராகுல் காந்தி அவர்கள், இப்படி தன்னுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஒரு டெசிஷன் எடுக்கும் போது அது ஒட்டுமொத்தமாக அந்த இடத்தையே வந்து மாத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே அந்த மாதிரியே வந்து தொடர ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரியான ஒரு நிலையானது தொடரி இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துல முக்கியமான ஒரு இது கட்டமைப்புனா ஜாதியாகவும் பார்க்க முடியுது. ஒரு எந்த இடத்துல வந்து அதிகமான செல்வாக்கோட எந்த மக்கள் இருக்கிறாங்களோ அந்த நபர் வந்து தலைமை தாங்கி அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவரையே கண்டினியூ பண்ற மாதிரியான ஒரு போக்கு தான் இருந்துட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது மாமன்னன் படத்துல வந்து ரத்தினவேலு அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் வந்து சொல்லும், என்னோட ஜாதியெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு முக்கியம் வந்து எங்க அப்பா எனக்கு ஒரு பெருமையை கொடுத்திருக்காரு, அந்த பெருமையை காப்பாத்திக்கிறதுக்கு நான் என் ஜாதியை பயன்படுத்திக்கிறேன். அந்த மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய பாதி அரசியல்வாதிகள் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மத்த துறைகள்ல சினிமாவில வந்து ஒரு நெப்போட்டிசம் இருக்கிறதுனால மற்றவங்க யாருக்கும் பாதிப்பு வரப்போறது இல்லை. ஆனா அரசியல் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல பாதிப்பு வர முடியாதுன்னு சொல்றது, நெப்போட்டிசம் வந்து என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை பறிக்குதுன்றதுனால எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அடுத்தவங்க குடும்பத்துல வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டருக்கு கொடுக்குற வெயிட்டேஜை விட அங்க கூட நம்ம கேள்வி எழுப்புறோம். ஆனா அரசியல் தளத்துல கேள்வி வந்து தலைமை கிட்ட மட்டுமே எழுப்புறோமோ, மற்ற இடங்கள்ல நம்ம பார்க்க தவறுறோமோன்றதுதான் தோணுது. சோ நெப்போட்டிசம் அரசியல் மாதிரியான ஒரு முக்கியமான பொறுப்புகள்ல வரும் பொழுது அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். சோ இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? அமைச்சர்களுடைய பையன் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் சொல்லி கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.